இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இன்று சந்தியாவின் கதைக்கு ஒரு படத்தோட டைட்டில் மாதிரி இருக்கு. நல்லா இருக்குல்ல, பாலு மகேந்திரா சார் வைக்கிற மாதிரி சந்தியா காலம். காலையில கல்யாணம் நடக்க போகுது, ஹீட்டர்ல தண்ணி வரலையாம். கேட்டா அவர் கொஞ்சம் ஈகோயிஸ்டிக், ஆம்பளை சொன்னா கேட்கணும் அப்படிங்கிற மனோபாவம் இல்ல. ரொம்ப ஆசைப்படுறா, கொஞ்சம் நான் 2 நாள் வச்சிருந்து அனுப்புறேன். அவளும் 10 நாள் ஆயிடுச்சு இல்லையா கல்யாணம் ஆகி வந்து. சரின்னு கூட்டிட்டு போறேன். வாரத்துல 2 நாளாக தான் அனுப்புங்க, சாட்டர்டே சண்டேயாவது அனுப்புங்க. ஏன் சாட்டர்டே சண்டே தான் நான் வீட்டில் இருப்பேன், அப்ப கூட அந்த பொண்ணை அங்க கூட்டிட்டு போயிடணும், நான் பொண்டாட்டி இல்லாம இங்க தனியா தவிக்கணும். அவ சொல்றதுல நியாயம் இருக்கு தான் தெரியுது. ஆமா, என்னால இதை மறுக்க முடியல. உண்மையாவே சொன்னா நிறைய பேர் வீட்டுல நாங்க பாத்துருக்கோம், இந்த மாப்பிள்ளை முறுக்கும்பாங்க, சாப்பிடுற முறுக்கு இல்ல ஹரி. இல்ல புரியுது. வந்துட்டு சொன்னாங்க, மேடம் நீங்க ஒரு நோட்டீஸ் அனுப்புனா கொஞ்சம் பயப்படுவாருன்னு. இப்ப நோட்டீஸ் நீங்க அனுப்ப சொல்றேன்னு அனுப்பிடுறேன். நீ நோட்டீஸ், வக்கீல் நோட்டீஸே அனுப்பிட்டா, இந்த பொண்டாட்டி எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணா என்ன பண்ணுவீங்க? ஒரு பெண் செய்யற போது ஆண் என்ன தப்பு பண்ணாலும் நம்ம தப்புன்னு சுட்டி காட்டுறோம். அதே மாதிரி ஆணுக்கும் அந்த உரிமை இருக்கிறதா நான் நினைக்கிறேன். செல்போன் வாங்கி கொடுத்து நீ பேசுன்னா நான் சொன்னேன். அவங்க அப்பா அம்மாவோட பேச வேண்டான்னு சொல்லலை. ஆனா வாரத்துக்கு 2 தடவை 2 நாள் 3 நாள் அங்க போய் இருந்துட்டா என்னுடைய திருமண வாழ்க்கை என்ன ஆகுறது? மார்னிங் என்னடி சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட்? அம்மா பொங்கலும் தோசையும் ரவா தோசையும் வாங்கி கொடுத்தா அப்படின்னு இவ சொல்றான். ஃபுல் அப்டேட். யாராவது கூப்பிட்டு ரூம்ல எப்படி இருந்துட்டா, நல்லா நடந்துட்டாரான்னு ஒரு வார்த்தை போட்டா, நமக்கு ஒரு சைட்ல பார்க்கும்போது அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அது ஏன் இவர் இப்படி படுத்துறாருன்னு தோணும். இந்த பக்கம் இவருடைய விஷயத்தை பார்க்கிற போது இந்த மனுஷன் ஒரு பிரின்சிபலா இருக்கிறான். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம், நான் விஜய் அறிஞர் சுதன். வழக்கெண்ணில் ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவங்க நடத்தின பல வழக்குகள் பற்றி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கை பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா ஹரி? நல்லா இருக்கேன் மேடம். இன்று சந்தியாவின் கதை. சரியா, ஒரு படத்தோட டைட்டில் மாதிரி இருக்கு. நல்லா இருக்குல்ல, பாலு மகேந்திரா சார் வைக்கிற மாதிரி சந்தியா காலம். இந்த பொண்ணு சந்தியா ஒரு சாதாரண லோயர் மிடில் கிளாஸ் குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண். இந்த பொண்ணை அழைச்சிட்டு வரும்போதே இந்த மாதிரி அவளை சேர்ந்து வாழ வைக்கணும், சேர்த்து தான் வாழ வைக்கிறதுக்காக அவங்க அப்பா அம்மா பேசினாங்க. ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ்லேயே ரொம்ப சாதாரணமான குடும்பம். அதுலேயும் கஷ்டப்பட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு 15 பவுன் வரைக்கும் செஞ்சு கொடுத்துருக்காங்க நகையின் போது. அந்த பையனுக்கும் ஏதோ ஒரு பிரேஸ்லெட்டு போட்டாங்களாம். அவங்க நிலைமை இதுதானா, ஒரு சத்திரம் பார்த்து கல்யாணம் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி பொண்ணு பார்க்குற போதே நிச்சயத்துக்கு ஒரு டைம் குறிப்பாங்க எல்லாருமே. பொண்ணை பார்த்துட்டு போகும்போது ஒரு நிச்சயத்துக்கு டைம். அப்போ என்ன பண்ணுறாங்க, இதுக்காக தனியாக ஒரு ஃபங்க்ஷன் வைக்க வேண்டாம், நம்ம கல்யாணத்துக்கு முன்னைய இரவு இருக்கு இல்லையா, அப்படி எப்படி எல்லாரும் மண்டபத்துக்கு வந்துடுவோம், அதனால் அந்த டைம்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பெற்றாத்தலுக்கான பத்திரிகை வாசிப்பாங்க எப்போவுமே, இத்தனை மணிக்கு என்ன ஏதுங்கிறதெல்லாம். அப்படி சொல்லும்போது சொல்லியிருக்காங்க, இந்த அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 7:30லேருந்து 8க்குள்ளர நிச்சயதார்த்தம், அல்லது 6:30லேருந்து 7க்குள்ள, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது காதுல விழற மாதிரி ஐயர் சொல்லலையாம். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்றாரு. ஒரு 7 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறாங்க அந்த கல்யாணத்துக்கு. செலவுகள்லாம் மற்றதெல்லாம் இருக்கும்ல, எல்லாமா சேர்த்து அவர் அவ்வளவு செலவு பண்ணி தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்றாங்க. என்னன்னா அந்த பொண்ணு கடைசி பொண்ணு அந்த வீட்டில் ரொம்ப ரொம்ப செல்லமாக வளர்த்துருக்காங்க. அப்போ நம்ம கேட்பரிஸ் சாக்லேட் வாங்குறவங்க வீட்டு குழந்தைகளையும் பார்த்துருக்கோம், கடலை முட்டை சாப்பிட்றவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். இது கடலை முட்டை அந்த லெவலில் இருக்கக்கூடிய அவங்க. ஆனாலும் அன்புக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப செல்லம், அந்த பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க எல்லாமே செய்கிறாங்க. அப்புறம் கல்யாணத்தன்னைக்கு முன்னத்து நாள் வருது. இவங்கெல்லாம் நிச்சயத்துக்காக என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே இன்னும் காணமே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ திரும்ப ஃபோன் பண்ணி கேட்கும்போது, யார் சொன்னா எங்களுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம்னு சொன்னது எனக்கு தெரியாது, டைமே எங்களுக்கு சரியாக தெரியலை அப்படின்னு ஆரம்பிச்சிடுறாங்க சண்டைக்கு. எங்களை மன்னிச்சிடுங்க, அவர் சொன்னார், வாத்தியார்னு சொல்லுவாங்க அவங்க. வாத்தியார் சொன்னது எல்லாருக்கும் தாங்க சொன்னாங்க, எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அது எப்படி நீங்கள் தெரியலேன்னு சொல்கிறீங்க, நாங்கள் அதெல்லாம் பேசாதீங்கன்னு மற்றவங்க சமாதானப்படுத்தவும், சரி 1 hour தள்ளி வச்சுக்கலாம், நீங்கள் புறப்பட்டு வாங்கன்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறமே அந்த முகத்தை எல்லாம் தூக்கி வச்சுப்பாங்க, அது வழக்கம் போல் அதெல்லாம் நடந்தது, முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் கல்யாணம். காலையில் கல்யாணம் நடக்க போகுது.
ஹீட்டரில் தண்ணி வரலையாம். இன்னும் ஒண்ணு இது மேல ஒண்ணா கேட்டேன். வருது. இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம். அந்த குடும்பங்கள்ல எப்படியெல்லாம் நடக்குங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு உதாரணமா நான் சொல்றேன். ம். சுடுதண்ணி கிடைக்கல, வெந்நீரே கிடைக்கல, ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு வெந்நீர் இல்லைன்னா அவர் எப்படி குளிச்சு ரெடி ஆக முடியும் அப்படின்னு அதுக்குன்னே ஒரு மாமா இருப்பாங்க. அது எப்பவுமே தெரியுமா? உண்டு. எப்பவுமே சவுண்டு கொடுக்கறதுக்குன்னே அவர் இருப்பாரு. அந்த மாதிரி சவுண்டு கொடுக்குறாரு அவரு. அப்புறம் அதுக்கு சமாதானப்படுத்தி இன்னொரு இடத்துல இருந்து வாளியில கொண்டு வந்து தண்ணியை கொடுத்து இதெல்லாம் பண்றாங்க அவங்க. சரி, அதுக்கப்புறம் மார்னிங் டிஃபனில் போய் சாப்பிடணும். அதுக்கு அந்த சில சடங்குகள்லாம் உண்டு அவங்களதுல. அதை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள பொண்ணாத்துக்கார எல்லாருமே என்ன பண்ணிட்டா, அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டாங்க. எப்படி மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வராமல் அது எப்படி நீங்கள் வந்து சாப்பிடலாம் அப்படின்னா, நீங்கள் மாப்பிள்ளையாத்துக்கு நீங்கள் மரியாதையை கொடுக்கலங்க அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை, ஒரே சத்தம் மண்டபத்தில். சில பேர் அதை தாண்டியும் போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற. எப்படி இருந்தாலும் அது வந்து நடக்க வேண்டிய கல்யாணம். அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கணும். இந்த பொண்ணுக்கு கண்ணுல தண்ணி வந்துருது, பாவம் என்ன திட்டிகிட்டே இருக்கா இவங்க, எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா பெண்களையும் போல அந்த பொண்ணுக்கும் வந்து கல்யாணங்கிறது ஒரு கனவு. கல்யாணம் பண்ணிட்டு நல்ல இடத்துல இருக்க போறோம், சந்தோஷமா இருக்க போறோம்னு நினைச்சு வரா. இப்படி ஒரே சண்டையா இருக்குன்னு உடனேயே அந்த பொண்ணு சொல்றா, எனக்கு அவ ஆத்துக்கு போறதுக்கே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சரி பண்ணிடலாம், இது சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லா கல்யாணத்துலேயும் வரும், அதனால இதை பற்றி நீ பெருசாக ஒரி பண்ணிக்காத, நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவர்கிட்ட பேச வராங்க. இவர் சொல்கிறாரு, நீங்கள் மாப்பிள்ளைக்கு கொடுத்த மரியாதை போதும், நீங்கள் யாரும் வர தேவையில்லை, நான் என் பொஞ்சாதியை அழைச்சிட்டு நான் போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் இல்லைங்க, முறைப்படி தான் நாங்கள் செய்யணும், நீங்கள் எங்களை மன்னிச்சிருங்க, சின்ன சின்ன குறை இருந்தால் கூட நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு அவங்க ரொம்ப பணிவாக பேசி நல்லபடியாக அனுப்பி வைப்போன்னு பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஆண் இருக்காரே, நம்ம சந்தியாவுடைய கணவர், அவர் வந்து கொஞ்சம் ஈகோயிஸ்டிக். ஆம்பளை சொன்னால் கேட்கணும் அப்படிங்கிற மனோபாவம். பொம்பளைகளுக்கு ஒன்றுமே தெரியாது. எதுக்காக கல்யாணம் பண்ணிட்டு வரேன்னு தெரியுமா? ஒன்று, வீட்டை பார்த்துக்கோ, சமையல் செய், குழந்தைகளை பார்த்துக்கோ, குழந்தை பெற்று கொடு, அப்புறம் குழந்தைகளை கவனிச்சுக்கோ. உன்னுடைய எல்லை அப்படிங்கிறது இந்த வீடு தான். இதை தாண்டி சிந்திக்கிறதுக்கான ஒரு இதே இல்லை. ஆனால் இந்த குழந்தைய ஒரு செல்ல குழந்தை, அதனால இதுக்கு தெரியலை, அதுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதுக்கு தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப எளிமையான வெள்ளந்தியான பொண்ணு. எங்கள் ஊர் பக்கம் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க, வெள்ளந்தி. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஹரி, ஏன் ஹரி இந்த மாதிரி பொய்ய ஓப்பனா இப்படி பேசுறீங்க? உங்களை யாராவது வெள்ளந்தின்னு சொல்லிட முடியுமா? அமைதியா இருங்க, கதையில குறிக்கிடாதீங்க, சரியா? சரி மேடம், இது நடந்த கதை, வாழ்வியல் கதை, சரியா? அப்போ அவர் எது சொன்னாலும் நீ அதை செய், எழுந்துரு, உட்காரு, இங்கே தான் செய்யணும், இதை தான் செய்யணும், ஏன் இதை வாங்கினேன் அப்படின்னு. அது இப்போ இந்த பொண்ணுக்கு பயம் வந்துடுது. ஏற்கனவே கத்தினா, இப்போ வேற இதெல்லாம் சொல்கிறான்ட்டு நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது. அல்லது அவங்க அப்பா அம்மாவுக்கு பொண்ணு வந்து ஃபோன் பண்ணுவாள். அவர்கிட்ட ஃபோன் கேட்குற அந்த நிலைமை இருந்த போது அவர் சொல்கிறாரு, அவ்வளோதானே, ஒரு சந்தோஷத்தில் உனக்கு நான் ஃபோன் வாங்கி தரேன், இந்தா ஃபோனை வாங்கி வச்சுக்கோணும். அவள் என்ன பண்ணா, கூப்பிட்டு பேசி எனக்கு பயமாக இருக்குது, வந்து ஒரு வாரம் நான் அங்கே இருந்துட்டு போகிறேனே, எனக்கு நீங்கள் வந்து கூட்டின்னு போங்களேன் அப்படின்னு அவள் சொல்கிறாள். அப்புறம் அவங்க அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு அக்காவை வச்சு அனுப்புகிறாங்க. அவர் போய் அவள் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தா. அவருக்கு என்னன்னு தெரில, இந்த பொண்ணை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது, யார் அக்காவை பார்த்தா கொஞ்சம் வெடுக்குன்னு பேசிடுவான் அந்த பொண்ணு, அந்த மாதிரி தான். அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அனுப்புகிறாங்க. இவர் முதல்ல அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறா. யார், அங்கெல்லாம் வரமாட்டாவோ அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அந்த பொண்ணு அழுததுக்கப்புறம் அவள் கேட்குறா, இல்லை அவள் ரொம்ப ஆசைப்படுறா, கொஞ்சம் நான் 2 நாள் வச்சுருந்து அனுப்புகிறேன், அவளும் 10 நாள் ஆகிடுச்சு இல்லையா கல்யாணம் ஆகி வந்து, சரின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவள் கூட்டிகிட்டு போனால் 1 வாரம் ஆனாலும் கூட அவள் வர்றதுக்கே மனசு வர மாட்டேங்குது. அவன் நினச்சிட்டு இருக்கா, அவர் வருவார் இல்லைம்மா, நான் வந்துட்டேன்ல, அவர் வருவார்ல, அவர் வந்தபோது நான் போய்க்கிறேன். இல்லை நீ விட்டு கிளம்பு, நீ உங்கள் வீட்டுக்கு போ, இல்லைன்னா ஏதாவது கோச்சுக்கு போகிறார் மாப்பிள்ள, அம்மா ஒரே ஒரு நாள்மா ப்ளீஸ்மா அப்படிங்கிறா. அவங்களோட சேர்ந்து ஒரு சின்ன பொண்ணு, அதுக்கு என்ன தெரியும், அது நம்ம சினிமாவுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறான். இவங்க கரெக்டாக சினிமாவுக்கு போகிறாங்க. திரும்பி வரும்போது மாப்பிள்ளை வந்து ஃபோன் பண்ணியிருக்கிறார். அப்புறம் என்ன யாருமே எடுக்கல, எல்லாம் எங்கே போனீங்க அப்படின்னு கேட்கவுடனே, இப்போ தான் நாங்கள் சினிமாவுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிடுறான். நான் நீ இல்லைன்னு இங்கே வந்து நான் தனியாக தவிச்சிட்டு இருக்கிறேன்,
நீ வந்து சினிமாவுக்கு போறியா, நீ அங்கேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் என்னாகும், அவர் வந்து கூப்பிட மாட்டாருன்னு நிச்சயம் ஆயிடுச்சு. அவங்க வீட்டில இருந்து கொண்டு வந்து அந்த பொண்ணை விடுறாங்க. ஒரு 2 நாள் டைம் கிடைச்சா கூட இந்த பொண்ணை எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், குழந்தை மாதிரி கேட்குறான். அவருக்கு அங்கே அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை. ஒன்று அக்கா சொல்லி கொடுத்துருவா, இல்லை யாராவது ஏதாவது சொல்லி கொடுத்துருவா, நம்ம கண்ட்ரோலை விட்டு குழந்தை போயிடக்கூடாது, சரியா? அப்படி தான் அவர் நினைக்கிறார். இதுதான் அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை. இதுக்கு நடுவில் ஏன் இந்த அக்காவை பிடிக்கல அப்படின்னு அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. ஒரு நாள் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, ஏன் உங்களுக்கு எங்கள் அக்காவை பிடிக்கவே இல்லை, அவள் என் கல்யாணத்துக்காக எவ்வளவு அலைஞ்சா தெரியுமா அப்படின்னு இந்த பொண்ணு சொல்கிறான். உங்கள் அக்கா தான் வந்து கேட்டிருக்கா, என் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தர்கிட்ட இவன் எப்படி தண்ணி போடுவானா, ஸ்மோக் பண்ணுவானா அப்படியெல்லாம் கேட்டிருக்கா. அவள் யார் என்ன வந்து ஆஃபீஸில் வந்து கேட்குறதுக்கு? அப்புறம் உங்கள் மாமா இருக்கானே, உங்கள் அக்கா வீட்டுக்காரன், அவன் வந்து கேட்டிருக்கான் இவருக்கு எவ்வளவு சம்பளம் என்னென்ன. சார் இது வந்து என்னென்னா, நார்மலாகவே பொண்ணை கொடுக்குறவங்க ஆணை பற்றி விசாரிக்கிறதும் இயல்பு. அதே மாதிரி ஆண்களும் கூட பொண்ணு என்ன, அவங்க வாழ்க்கைய தரம் என்ன, அப்பா அம்மா என்ன பண்ணாங்க எல்லாமே விசாரித்து தான் ஒருத்தர் கல்யாணத்தில் இறங்குவாங்க. ஆனால் எல்லா விசாரணைகளும் திருமண வாழ்க்கைங்கிறது பொய்யாக்கிடும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வழக்குகளில் நான் எல்லாத்தையும் வச்சு சொல்கிறேன். அப்படி விசாரித்தாலும் நான் ஸ்மோக் பண்ண என்ன, பண்ணாட்டி உங்கள் அக்காவுக்கு என்ன, எப்படி வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து கேட்கலாம்? எனக்கு கௌரவமே போச்சு. அவள் பண்ணுறது தான் உன்னை, உன்னை நீ அங்கே போகாத, உங்கள் அக்கா உன்னை கெடுத்துடுவா அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து மன அழுத்தம் வர ஆரம்பிச்சிடும். கண்ட்ரோல் பண்ணுற சந்தோஷமாக இருக்க முடியல. எப்போ பார்த்தாலும் நம்ம ஆத்துக்காராலே அவள் திட்டுறா, வையரா அப்படின்னு அவளுக்கு ஒரே வருத்தம். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மென்டலாக ஸ்ட்ரெஸ்ட் ஆகிடுறா. அடிக்கடி வந்து சுருண்டு படுத்துக்கிறா. அப்போ ஒரு நாள், அம்மா என்னால் சுத்தமாகவே முடியலை, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே அம்மா வந்து நிற்கிறாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்களா, என்ன விஷயம்? இல்லை அவளுக்கு முடியலைங்கிறா, ஏதாவது ப்ராப்ளமானு பார்க்கணும், நான் டாக்டராத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறேன். இல்லையே நானே பார்த்துப்பேனே அதெல்லாம் அப்படிங்கிற. இல்லை மாப்பிள்ளை, தனியாக தப்பாக நினச்சிக்காதீங்க, அவள் ஒரு சின்ன பொண்ணு, ஏதோ வரணும்னு நினைக்கிறா, மனசில் ஏதாவது வியாகுலமாக இருக்கும், அதனால் தயவுசெய்து கொஞ்சம் பர்மிட் பண்ணுங்க. இல்லை நானும் வரேன். வாங்க மாப்பிள்ளை, தாராளமாக வாங்க, நீங்கள் இல்லாமல வாங்க. எல்லாருமா போய் டாக்டரை பார்க்குறாங்க. டாக்டர் அம்மாவும் சொல்கிறாங்க, நீ சத்தான ஆகாரம் சாப்பிட்ணும், மனசை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும். அப்படின்னா மனசை எப்படி ஒரு பெண்ணு சந்தோஷமாக வச்சுக்க முடியும் சொல்லுங்க? நம்ம வீட்டுக்காரங்களாம் இப்படி தப்பாக பேசுகிறாங்களே, அப்படி பேசுகிறாங்களே, அந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்களே, இவர் எப்பவும் கரிச்சு கொட்டுறாளே அவளெல்லாம் அப்படிங்கிற அவளுக்கு ஒரு மனசில். கடைசி பொண்ணாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் பிடிச்ச பொண்ணு வேற, அது அவங்க குடும்பத்துலேயும் வேதனை, இதெல்லாம் தான் அவளுக்கு வந்திருக்கு. அப்போ சொன்னார், வாரத்தில் 2 நாளாக தான் அனுப்புங்க, சாட்டர்டே சண்டேயாக தான் அனுப்புங்கன்னு. ஏன் சாட்டர்டே சண்டே தான் நான் வீட்டில் இருப்பேன், அப்போ கூட அந்த பொண்ணை அங்கே கூட்டிகிட்டு போயிடணும், நான் பொண்டாட்டி இல்லாமல் இங்கே தனியாக தவிக்கணும். அவர் சொல்கிறதுல நியாயம் இருக்கு தான் தெரியுது. ஆமாம், என்னால் இதை மறுக்க முடியல. உண்மையாகவே சொன்னால் நான் அப்போ தான் வீட்டில் இருப்பேன், அப்போ போகாட்டி என்ன? சரி, ஏதாவது சேர்ந்தாப்புல 2-3 நாள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ போனால் பரவாயில்ல. அதுக்கு அடுத்து பொங்கல் வருது, கல்யாணம் முடிஞ்சு ஒரு பொங்கல் வருது. பொங்கல் அவங்க சொல்கிறாங்க, மாப்பிள்ளை நாளைக்கு நம்ம ஆத்துக்கு வரோம், பொங்கல் சீர் கொண்டு வர்றோம் அப்படின்னு. இவர் சொல்கிறாரு, உங்கள் அப்பா என்னத்தை கொண்டு வருவான் பொங்கல் சீருன்னு? ஒரு ஊசி போன பச்சரிசியும் 2 வெல்லமும் கட்டியும் வச்சு கொடுத்து அனுப்புவான், அதெல்லாம் வர வேண்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கா. அவளுக்கு அவங்க அப்பாவை அவன் இவன்னு பேசுகிறதே சகிக்க முடியல. ஓன்னு கத்தி அழுதுட்டான், நான் எங்கள் ஆற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நடுவில் தான் வந்து அவங்க வராங்க. நீங்கள் சொல்லுங்கள் மேடம், கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு புத்தி சொல்லுங்கள், அவரும் கொஞ்சம் கெடுபிடியாக தான் இருக்கிறாரு. நிறைய பேர் வீட்டில் நாங்கள் பார்த்துருக்கோம், இந்த மாப்பிள்ளை முறுக்கும்பாங்க, சாப்பிட்ற முறுக்கு இல்லை ஹரி. இல்லை மேடம், புரியுது. அதனால் அந்த மாப்பிள்ளை முறுக்கில் அவர் அப்படி பண்ணுறாருன்னு நினச்சோம். ஆனால் தொடர்ச்சியாக எங்கள் குடும்பத்தையே அவருக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. அதனால் என்ன பண்ண, இல்லை நீங்கள் ஒரு தடவை 2 குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனுஷங்களையும் வச்சு நீங்கள் பேசுங்க, ஓப்பனாக சொல்லுங்கள். நீங்கள் ஒருவேளை வெந்நீர் கொடுக்காமல் இருந்தாலோ, அல்லது அந்த நிச்சயம் காதில் விழாத மாதிரி உங்கள் வாத்தியார் சொல்லியிருந்தாலோ, அப்புறம் கல்யாண மண்டபத்தில் சீட்டாடுவாங்க தெரியும்ல, சீட்டாடும்போது எழுந்திருக்கிறாளான்னு அந்த மண்டபத்தை சேர்ந்த ஒரு பொம்பளை வந்து அது பெருக்கிறதுக்காக எழுப்பி விட்டுச்சான். எப்படி தொடப்பத்தோடு வந்து ஒருத்தர் என்ன விரட்டு. உண்மையில காமெடினாலும் இது காமெடிங்க, குற்றத்தை கண்டுபிடிக்கணுமே, அது அப்படியே இயல்பா நடந்த விஷயம் அதுதான்.
அப்படியே இருந்தால் கூட பரவாயில்ல சார், நீங்கள் போய் மன்னிப்பு கேட்டுக்கங்க, நான் சொல்லியிருக்கேன். இல்லை கேட்டுருங்க, இனிமேல் இது வேண்டாம், நம்ம எல்லாம் ஒரு குடும்பம், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு கேளுங்க, அவாத்து பெரியவாளும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அனுப்பினேன். அப்புறம் போயிட்டு வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, மேடம் நீங்கள் ஒரு நோட்டீஸ் அனுப்புனா கொஞ்சம் பயப்படுவார்னு. சார் உங்கள் மாப்பிள்ளையை பார்த்தா பயப்படுற மாதிரியே தெரியலையே, ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்க்குறோம் சரியான முரட்டு ஆளாக இருக்கிறாரு, அப்புறம் யாரையும் மதிக்கிறது கிடையாது பொண்ணு வீட்டில், இதில் போய் நோட்டீஸ் எல்லாம் அனுப்புறேன்னா உங்கள் பொண்ணுக்கு டைவர்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் நீங்கள் வந்து நோட்டீஸ் அனுப்ப சொல்லுங்கள். நான் வந்து ஒரு அட்வொகேட், என்னை பார்க்க வந்து உங்களுக்கு என்ன தேவையோ நான் அதை செஞ்சு கொடுக்கணும். ஆனால் அதில் உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும்னு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இப்போ நோட்டீஸ் நீங்கள் அனுப்ப சொல்கிறேன்னு அனுப்பிடுறேன், நீ நோட்டீஸ் வக்கீல் நோட்டீஸே அனுப்பிட்டா இந்த பொண்டாட்டி எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணால் என்ன பண்ணுவீங்க? அதனால வேண்டாம், கவலைப்படாமல் இருக்காரு, நம்ம கேஸ் ஒன்று போடலாம். மேடம் நோட்டீஸ்க்கே இப்படின்னு சொன்னேலே, அப்புறம் கோர்ட்டுக்கு போயிட்டானே என் பொண்ணு அத்து விட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா. சார் நம்ம கோர்ட்டுக்கு போகிறது டைவர்ஸ்க்கு இல்லை, நம்ம போகிறது சேர்ந்து வாழ்கிறதுக்கு, அதனால் நம்ம மனு போடுவோம் அப்படின்னு சொல்லி சம்மதிக்க வச்சு பேசணும். ஏன்னா நான் சொல்லியிருக்கேனே, ஃபேமிலி கோர்ட்டில் போய் இது போட்ட உடனே யாருமே டைவர்ஸோ அல்லது சேர்த்து வைக்க முடியாது. அதுக்கான முயற்சிகள் மட்டுமே முதல்ல ஒரு 3-4 தடவை நடக்கும். மீடியேட்டர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸில் வச்சு நடக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் போனால் கொஞ்சம் மனசு வந்து மாறுமோ அப்படின்னு பார்க்குறதுக்காக. அப்போ இந்த பையன் போய் கவுன்சிலிங்க்கு போகிறான். அவளுக்கு அந்த பையனை பார்த்த உடனே உதறுது, கைகாலெலாம் உதறுது. அப்புறம் அந்த கவுன்சிலர் சொல்கிறாரு, பயப்படாதம்மா, ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் வீட்டுக்காரர் தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன தம்பி என்ன ரொம்ப மிரட்டுறீங்களா? சார் ஏன் சார் நீங்கள் வேற, ஏன்னா அந்த இடத்துல அவன் தன்னுடைய ஒரிஜினல் முகத்தை காட்ட முடியாது, அதனால் அப்படின்னு சொல்கிறாப்புல. இல்லை கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க 2 பேரும் அப்படின்னு. ஏம்மா உனக்கு என்ன வேணும், நீ தானே மனுதாரர், என்ன பண்ணுற, என்ன போட்டிருக்கிற, நீ உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் அவரோட சேர்ந்து வாழணும், ஆனால் அவர் என்னை மிரட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். கவுன்சிலருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இந்த பொண்ணு ரொம்ப அப்பாவியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர்கிட்ட சொல்கிறார், சார் அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணாக வேற இருக்குது, இன்னும் அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை அந்த பொண்ணுக்கு, அதனால் வந்து நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும் அப்படின்னெல்லாம் சொல்கிறாரு. அப்புறம் சார் நான் அவளோட சேர்ந்து வாழணும்னு தானே போட்டிருக்கா, நான் சேர்ந்து வாழ தயாராக இருக்கேன், எழுதி கொடுக்க சொல்லுங்க. எதுக்கு? அவள் ஆற்றுக்கு போக மாட்டேன்னு எழுதி கொடுக்க சொல்லுங்க, அம்மா அப்பா வீட்டுக்கு போக மாட்டேன்னு எழுதி கொடுக்க சொல்லுங்க. அப்போவே அழுதுட்டு அந்த பொண்ணு விக்கி அழவுன்னு அவங்க சரி இதோட கவுன்சிலிங்கில் முடிச்சுட்டு அடுத்த வாரம் வாங்க மறுபடியும் கவுன்சிலிங் பண்ணுறோம். அவங்களும் 3-4 தடவை பண்ணினாங்க. ஆனால் இந்த பையன் ஒத்துக்கலை, அவங்க அப்பா அம்மா உறவுக்கார யாரும் வரக்கூடாது, அப்படின்னா தான் நான் என்னுடைய மனைவியோட வாழ்வேன் அப்படின்ட்டான். சரின்னு திரும்ப கோர்ட்டுக்கு தாமா வரும், கோர்ட்டில் நம்ம கேஸ் போட்டிருக்கோம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பையன் அதுக்குள்ளே டைவர்ஸ்க்கு பெட்டிஷன் போட்டான் சார். இந்த பையன் டைவர்ஸ்க்கு போட்டவுடனே அந்த குடும்பம் அத்தனையும் ஆடி போயிடுச்சு. ஆனால் அந்த டைவர்ஸில் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, என்னை பற்றி போய் அங்கே விசாரிக்கிறான், எங்கே ஆஃபீஸில் எதை அனுப்பினாலும் ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு தான் அனுப்புகிறாங்க. அவருக்கு ஒரு வீடு இருக்குது, நீ ஏதாவது அனுப்பணும்னு வச்சுக்கோங்க, நீ எங்கே அனுப்பணும், அவருடைய வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்பணும், எல்லாத்தையும் ஆஃபீஸ் தான் அனுப்புகிறாங்க. இந்த நோட்டீஸே என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் வந்து வீட்டு அட்ரஸ் போடுறோம், வீட்டு அட்ரஸ் போடும்போது அதில் ஒரு இடத்துல எழுதுகிறோம், இந்த மாதிரி இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு அப்படின்னு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி போட்டால் ஒரு நோட்டீஸ் போகாமல் 2வது நோட்டீஸ் போகும்போது ஆஃபீஸ் அட்ரஸ் போட்டு அனுப்பிட்டாங்க எங்கள் ஜூனியர்ஸ். இப்போ என்னாச்சு, ஆஃபீஸ்க்கு போயிடுச்சு. ஆஃபீஸ்க்கு போகும்போது கவர் என்ன மூடி வச்சா கொண்டு போவாங்க? கிடையாது. அந்த கவர் ஓப்பன் இல்லை, கவருக்கு மேலே மேலே எழுதுனது ஃபேமிலி கோர்ட் சீல் இருக்கும். அப்போ இவங்க குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு வெளியே தெரிஞ்சது. ஆஃபீஸ் முழுக்க எனக்கு மானம் போச்சு. அதில் அவர் சொல்கிறதுல உண்மை இருக்குது. என்னென்னா, ஒரு பெண் செய்கிற போது ஆண் என்ன தப்பு பண்ணாலும் நம்ம தப்புன்னு சுட்டி காட்டுறோம். அதே மாதிரி ஆணுக்கும் அந்த உரிமை இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அலுவலகத்தில் போய் 4 பேருக்கு நடுவில் தன்னுடைய குடும்ப விஷயங்கள் வெளியே தெரிகிற மாதிரி நடக்கக்கூடாது. அது அவருக்கு அந்த சரியான கோபத்தில் இருந்திருக்காரு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து மென்டல் மெச்சூரிட்டியே இல்லை, அதனால திருமண வாழ்க்கைக்கு கூட முழுசா ஒத்துழைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒன்று வேண்டான்னு ஆயிடுச்சுன்னா காரணங்களை தேடி கண்டுபிடிச்சி எடுப்பாங்க. அப்புறம் இந்த பொண்ணுக்கு வந்து எல்லாரும் அழுத உடனே என்னால் தான் பிரச்சனை, நான் செத்து போயிடுறேன், நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் அவங்க எல்லாருமா உட்காந்து பேசுகிறாங்க. வந்து எங்ககிட்டையும் பேசிட்டு
என்ன மேடம் இப்படி ஆயிடுச்சே என்ன பண்ணுறதுன்னு. இல்லை சார் நம்ம பேசுவோம், மீடியேஷனுக்கு அனுப்புவோம், இன்னொரு தடவை பேசி பார்ப்போம், அதுக்கப்புறம் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்லிட்டா நான் அவரோட போக மாட்டேன். எங்கள் அப்பா அம்மா வேண்டானாலோ, எங்கள் அக்கா என் தம்பி அண்ணன் யாரும் வேண்டானாலோ நான் அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன். இங்கே வர்றதுக்கு ஒத்துண்டாதான் நான் வந்து அங்கே போவேன், எனக்கு அவர் வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்ல. அப்படியெல்லாம் நீ பேசக்கூடாதுமா, மீடியேஷனில் வந்து என் கணவர் வேணும்னு தானே நீ போட்ட, உங்கள் அப்பா அம்மா தானே வேண்டாங்க, அவங்க அப்பா அழறார், 7 லட்சம் போட்டு கல்யாணம் பண்ணினேன்டி நோக்கு, நீ இந்த மாதிரி பண்ணுறியே அப்படின்னு சொல்ல. அந்த குழந்தைங்க மனசளவில் அந்த குழந்தை தாங்க அந்த பொண்ணு. சரின்னு மீடியேஷனுக்கு போட்டோம். மீடியேஷனில் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார், இந்த குடும்பத்தோட எனக்கு ஒத்து வரவே வராது. இவங்க 1 2ன்னு செய்யலை, இந்த மாதிரி வரிசையாக ஒரு குறிப்பிட்ட ஒரு தப்பு, அத்தனையிலேயே நான் அவமானப்பட்டிருக்கேன், அதனால் எனக்கு வேண்டாம். எனக்கு அந்த பொண்ணு மேலே ஆசையோடு தான் வந்த உடனே செல்ஃபோன் வாங்கி கொடுத்தேன். செல்ஃபோன் வாங்கி கொடுத்து நீ பேசுன்னா நான் சொன்னேன். அவங்க அப்பா அம்மாவோட பேச வேண்டான்னு சொல்லலை. ஆனால் வாரத்துக்கு 2 தடவை 2 நாள் 3 நாள் அங்கே போய் இருந்துட்டா என்னுடைய திருமண வாழ்க்கை என்ன ஆகிறது? சரி, இவர் கூட்டிகிட்டு போயிருக்காரு, அந்த கல்யாணம் ஆனால் கொஞ்ச நாளில் ஏதோ ஒரு இடத்துக்கு 2 நாளோ 3 நாள் ஊருக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. அங்கே இருந்து கூட சின்ன குழந்தை மாதிரி, அம்மா நாங்கள் இப்போ மவுண்டனில் நிற்கிறோம்மா, இந்த இடத்துல இருந்திருக்கோம், அவரோட தான் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கேன், அப்புறம் மார்னிங் என்னடி சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டு, அம்மா பொங்கலும் தோசையும் ரவா தோசையும் வாங்கி கொடுத்தா அப்படின்னு இவ சொல்கிறான். ஃபுல் அப்டேட்டு. ஸோ இது மாதிரி தானே எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. யாராவது கூப்பிட்டு ரூமில் எப்படி இருந்துட்டா, நல்லா நடந்துட்டாரான்னு ஒரு வார்த்தை போட்டால் இவளை அறியாமல் எல்லாத்தையும் பேசுகிற மாதிரி போகணும். என்னுடைய ப்ரைவசி, என்னுடைய லைஃபு. இப்போ நான் வந்து ஒரு ஹக் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னா அடுத்த நிமிஷம் அதை அனுப்பிட்டு அதை கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கிறது என் மனசுக்கு படுது. அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. ஒரு விஷயமா எடுக்கிறாரு. அப்புறம் மீடியேட்டரே சொல்லிட்டார், அவர் வந்து மொத்தமாகவே வேண்டான்னு சொல்கிறாரு, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. மேடம் நாங்கள் சாதாரண குடும்பம், நாங்கள் 7 லட்சம் போட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கோம், எங்களால் இன்னொரு கல்யாணம்லாம் கூட நினச்சி பார்க்க முடியாது. அவள் சின்ன குழந்தை, அவளை வந்து நாங்கள் இன்னும் சரி பண்ணி அனுப்புகிறோம், நீங்களே இங்கே யாராவது இருந்தால் கூட சொல்லுங்கள், அவங்கக்கிட்ட நம்ம பேசலாம், அவள் வந்து திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யாரையாவது எடுத்து சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்புறம் அதுக்கு வழி இருக்குது சார். ஃபேமிலி கோர்ட்லேயே என்னென்னா ஸ்பெஷல் கவுன்சிலிங்னு ஒன்று இருக்குது. அதில் சைக்கியாட்ரிஸ்ட், தத்துவ நிபுணர்கள் அல்லது எக்ஸ்பர்ட் நாலேஜ் உள்ளவங்க அங்கே இருப்பாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்து அவங்களுக்குள்ள என்ன விதமான மனப்பிரச்சனை அப்படின்னு பார்த்து சொல்லுவாங்கன்னு. ஆனால் இந்த பொண்ணு நான் போகலன்ட்டேன். எதுக்கு? எனக்கு மனசெல்லாம் நல்லா தான் இருக்குது, அதனால் நான் போகலைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவ்வளோவெல்லாம் சொன்னதுக்கு பிறகு நாங்களும் கல்யாணத்துக்கெல்லாம் செலவு தான் செஞ்சுருக்கோம், இருந்தாலும் நான் யாரோட பாவத்தையும் வச்சுக்க விரும்பலை, எனக்கு வேண்டாம். என்னால் 5 லட்சம் கொடுக்க முடியும், நான் 5 லட்சம் கொடுத்துறேன். நானும் அந்த பொண்ணுக்கு எல்லாம் செஞ்சுருக்கேன், அவரும் ஏதாவது தாலி அதுன்னு போட்டிருப்பாங்க தானே, அதை அவளே வச்சுக்கட்டும், எனக்கு வேண்டாம், அவள் எங்கேயாவது நிம்மதியாக இருக்கட்டும், இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்டார். நமக்கு ஒரு சைடில் பார்க்கும்போது அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அது ஏன் இவர் இப்படி படுத்துறாருன்னு தோணும். இந்த பக்கம் இவருடைய விஷயத்தை பார்க்குற போது இந்த மனுஷன் ஒரு பிரின்சிபலாக இருக்கிறான், என்ன மீறி போனால் பொம்பளை இதுதான் இடம், இதை தாண்டி நீ வெளியே வரக்கூடாது, புருஷன் சொன்னால் தான் போகணும் வெளியே, அவர் பர்மிஷன் இல்லாமல் போகக்கூடாது, எந்த விதமான சுயமான உரிமையும் அந்த பெண்ணுக்கு கிடையாதுன்னு சொல்கிறார். அது நமக்கு குறையாக தான் தெரியுது. மற்றபடிக்கு ஒரு ஆஃபீஸில் போய் தனக்கு அவமானப்படுத்துவதோ அல்லது இந்த விஷயங்களை வந்து பகிரங்கமாக பேசுகிறதோ யாருக்கும் அவமானமாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் பேசி முடிவு பண்ணும்போது அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க கடைசியில். ஏன்னா அவங்க பொண்ணோட அழுக அவங்களால தாங்க முடியல, நாங்கள் போக மாட்டேன்னு சொன்னது, இவரும் வேண்டாங்கிறாரு, இதுவும் பயந்துட்டு போக மாட்டேங்கிறது. கடைசியில் 5 லட்சம் கொடுத்து முடிக்கிறதுக்கு பேசினாங்க. எந்த குற்றமும் குறையும் இல்லாமல் வழக்கம் போல் மீடியேட்டர்ஸ் கிட்ட எழுதி கொடுத்து அதன் அடிப்படையில் ஒரு உத்தரவும் வந்து கோர்ட்டில் வந்ததுக்கு பிறகு மியூச்சுவல் கன்சென்ட்டில் போட்டு 2 பேரும் பிரிஞ்சு வந்தாங்க. அவங்கவுங்க பொருளை அவங்கவுங்க எடுத்துட்டாங்க. நல்ல வேளை ஒரு குழந்தை பிறக்கலை, பிறந்திருந்தா கால் பாதி கை பாதியாக பிச்சிருப்பாங்க. அதுதான் நடக்குது பெரும்பாலான கோர்ட்டுக்களில். அதையெல்லாம் பார்க்குற பொழுது இப்போ அந்த பொண்ணு நிம்மதியாக வந்துருச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு தெரியலங்க, நான் தெரிஞ்சுக்க கூட விரும்பலை, ஏன்னா அது பாவமான பொண்ணு. எனக்கு கடைசியில் குழந்தைய அப்பா அம்மாட்டே ஒப்படைச்சிட்டீங்க. இது நல்லா இருக்குப்பா, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஆனால் காலத்துக்கும் வச்சுருக்கணுமேப்பா, அதை யோசிச்சு பார்த்தீங்களா, கஷ்டம்தான், பாவம் தான். நன்றி. நன்றிம்மா.
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.